ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்சு தான். வாங்க இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். பார்த்தேன்னா சுட சுட வடித்த சாதம் வடித்து இப்போ தான் ஒரு 10-15 நிமிஷம் ஆறுது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தேன்னாக்க பூசணிக்காய் போட்டு பூசணிக்காவும் முருங்கைக்காவும் போட்டு கூட்டு பண்ணியிருக்கா. ஸோ சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் லூஸாக பண்ணியிருக்கு. நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கனமாக பண்ணிக்கலாம். இன்றைக்கி அம்மா தான் பண்ணால் எப்படி பண்ணியிருக்கான்றதையும் சொல்லிடுறேன். பூசணிக்காவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே அம்மா பத்தாத்துக்கு முருங்கைக்காய் போட்டிருக்கா. முருங்கைக்காய் தான் போடணும்னு இல்லை, நீங்கள் உங்கள்கிட்ட பீன்ஸு, கேரட்டு, மஞ்சள் பூசணிக்காய் இப்படி சவுச்சவு எது இருந்தாலும் போட்டுக்கலாம். போட்டு 2 தக்காளி பழத்தையும் போட்டு முங்குற அளவுக்கு தண்ணியை விட்டுருங்கோ. தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விடுங்கோ. நல்லா அது பூசணிக்காய் முக்கால்வாசி வெந்து வர ஸ்டேஜில் மஞ்சள் பொடி, ஆலினால் சாம்பார் பொடி, உப்பு போட்டு நல்லா ஒரு பரட்டிடுங்கோ. நல்லா கலக்கி விட்டெல்லாம் மிச்சம் மீதி இருக்கிறதும் கொதிச்சிடும். கொதிச்சதுக்கப்புறமா இந்த கரண்டியால் ஒரு 1.5 கரண்டி பருப்பு நல்லா வேக வச்சு இந்த கூட்டில் விட்டுருங்கோ. கூட்டு நல்லா 2 கொதி வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி கரண்ட் இல்லாதனால தேங்காயெலாம் அரைக்க முடியல. அதனால் தேங்காயை வெறுமை திருகி அப்படியே போட்டிருக்கு, மேலாக கூட்டில் போட்டிருக்கு. பார்த்தேனாலே தெரியும். கூட்டில் போட்டுட்டு அது நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் அணைச்சிருங்கோ. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தை போட்டுட்டு எப்போவுமே கூட்டுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளித்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தேங்காய் எண்ணெயில் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் தாளித்து கொட்டிட்டா. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு கூட்டு ரெடி. எதுவும் இன்றைக்கி அரைக்கலை கொள்ளலை, டைம் இல்லை, அதுவும் இல்லாமல் கரண்ட் இல்லாதனால இப்படி சிம்பிளாக பண்ணிட்டோம். அப்படியே கூட்டுக்கு போடும்போது பருப்பை ரசத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் போட்டிருக்கு. பருப்பு ரசம் தான் இன்றைக்கி ஆற்றுல பண்ணியிருக்கா. தக்காளி பார்த்தேனாலே தெரியும். தக்காளி பழம் இருந்தால் நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் தக்காளியை நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு அதுலேயே ஒரு தக்காளி பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு மஞ்சள் பொடி, ஆலினால் சாம்பார் பொடி, உப்பு இதை போட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்கோ. அந்த புளிஜல ஸ்மெல் போயிட்டு இந்த தக்காளி பழம்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பை விட்டுட்டு ரசம் வேணுன்ற அளவுக்கு விளாவிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ லிக்விடாக இருக்குன்ட்டு. ரசத்தை விளாவிட்டு அதுக்கப்புறமா ரசம் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பொங்கி வரணும், கொதிக்கப்படாது. பொங்கி வந்த உடனே ஸ்டவ் அணைச்சிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தை போட்டுட்டு கடுகு மட்டும் தாளித்து கடுகு ஜீரகம் மட்டும் தாளித்து கொட்டிடுங்கோ. மேலாக மிளகு ஜீரக பொடி போட்டுங்கோ. அவ்வளோதான், சிம்பிளாக ஒரு ரசம் ரெடி. ரசம் எப்போவுமே நல்லா பொங்கி வந்த உடனே ஸ்டவ் அணைச்சிட்டு மூடி வச்சுட்டு எல்லாம் போதும். வாசனை போகாது, நல்லா கமகமகமன் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நீங்கள் தொடர்ந்து எல்லாம் போதும். அவ்வளோதான், டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறமா கூட்டுக்கும் ரசத்துக்கும் தொட்டுண்டு சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி ஜவ்வரிசி வத்தல்லாம் பொரிச்சு வச்சுருக்கு. ஏன்னா கூட்டை பிசைஞ்சுட்டு ஜவ்வரிசி வத்தலும் தொட்டுக்கலாம், இல்லை ரசம் பிசைஞ்சுட்டு கூட்டுக்கும் போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம இஷ்டம்தான். அதே மாதிரி மோர் இந்த பக்கம் ரெடி ஆகிடுது. ஊறுகாய் போட்ட ஊறுகாலாம் காலி ஆகிடுது. அதனால் இருந்த ஊறுகாய், மிச்சம் ஊறுகாய் சிம்பிளாக இருந்ததை ஒழித்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் ஊறுகாய் ரெடி பண்ணணும். அவ்வளோதான், இன்றைக்கி சிம்பிளான ஒரு சமையல் தான். வெறும் பூசணிக்காய் கூட்டு பண்ணி ரசம் பண்ணி வத்தல் பொரிச்சிருக்கு. அவ்வளோதான், சிம்பிளான கூட்டு தான், சிம்பிளான சமையல் தான். இது வரைக்கும் இந்த மாதிரி பூசணிக்காய் கூட்டு அண்ட் ரசம் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கோ. டேஸ்ட் நல்லாவும் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு லஞ்ச் வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.